ஆஞ்சநேயர்களே, வளைகுடாவில் மோதல் குறைந்த பாடில்லை. இடைவிடாது தாக்குதல்களை ஈரான் மீது இரு நாடுகளும் அதிகரித்து வருகின்றது. வளைகுடாவில் இரண்டாவது அமெரிக்க டாட் ஏவுகணை அமைப்பை ஐஆர்சி அளித்திருக்கின்றது. அமீரகத்தில் ரேடார் மற்றும் 1.1 பில்லியன் கட்டார் முன்னெச்சரிக்கை கேடயத்தை அளித்திருக்கின்றது. ஈரான் ஏவுகணை ஆதிக்கத்தை அறிவித்திருக்கின்றது. தனது ஆதிக்கத்தை துல்லியம் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் மேற்காசியா முழுவதும் அமெரிக்காவின் அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு பலகமைப்பை தகர்த்து வளைகுடா சக்தி சமநிலையை வடிவமைத்து அமெரிக்க வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள பாதுகாப்புகளை அம்பலப்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட ராடாரும் ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல ஈரானுக்குள் இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. மேற்காசியாவில் இரண்டாவது அமெரிக்காவின் முனைய உயரக பகுதி பாதுகாப்பு அமைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவே தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அதன் பிரத்யேக ரேடார் மற்றும் கட்டாரில் 1.1 பில்லியன் முன்னெச்சரிக்கை ரேடார் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பது வளைகுடா முழுவதும் வாஷிங்டனின் அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பை ஒரு கேள்விக்குறியாக்கி முற்றுமுழுதாக முறித்துள்ளதாகவே தெரியப்படுகின்றது. ஐஆர்சி ஒரு அதிகாரபூர்வமாக அறிவிக்கையில் அதன் விண்வெளி படை துல்லியமான தாக்குதல்களை செய்ததாக அறிவித்திருக்கின்றது. இது இரண்டாவது டாட் பேட்டரியை செயல்பாட்டு சுற்றுப்பாதையில் இருந்து வெளியேற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் அமீரகத்தில் உள்ள அல் ருவைஸ் தளத்தில் தொடர்புடைய ரேடாரின் முந்தைய நீக்கத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது தியேட்டர் லெவல் பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பு திறனை அடிப்படையாக குறைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அமீரகத்திலும் கட்டார் மீதான ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற 4 தினங்களும் 7 தினங்களுக்கு மாத்திரமே இந்த இரு நாடுகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். அது முடிந்த பிறகு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த உயர் மதிப்புள்ள தற்காப்பு முனைகளின் அழிவுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணை கை வெற்றிகரமான இலக்கு தாக்குதல்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், ஈரானின் தாக்குதல்களுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்கு? கட்டாருக்குள்ளையும் அமீரகத்துக்குள்ளையும். இதைத்தான் ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது. இது பிராந்திய தடுப்பு சமன்பாட்டை வடிவமைக்கிறது மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை சென்ட்ரல் கமாண்ட் மற்றும் வளைகுடா பாதுகாப்பு திட்டமிடல்களுக்கு சுருக்கப்பட்ட முடிவெடுக்கும் சுழற்சியை அறிமுகப்படுத்துகிறது. இப்பொழுது மிகப்பெரிய தாக்குதல் பயங்கரத்துக்குள் 2 நாடும் வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இரண்டாவது டாட் பேட்டரி அதன் தரை அடிப்படையிலான ரேடார் மற்றும் கத்தாரில் உள்ள FPS 132 பிளாக் ஃபைவர் வேன் ஆகியவற்றின் நடுநிலைப்படுத்தல் வளைகுடாவில் அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு வலையமைப்பில் தொடர்ச்சியான சிறுவை உருவாக்குகிறது. இது படை நிலைப்பாடு, தளபாட மீள்தன்மை மற்றும் மூலோபாய சிக்னல் ஆகியவற்றில் அடுக்கு தாக்கங்களை கொண்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் ருவைஸ் தளத்தில் உள்ள பிரத்யேக ரேடார் அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதானது இந்த சீரழிவை அதிகரிக்கிறது என்றும், ஏனெனில் ரேடார் துல்லியமான இடைமறிப்பான் குறியிடுதல் மற்றும் ஈடுபாட்டு வரிசை முறை தேவைகளை நீண்ட தூர கண்காணிப்பு மற்றும் தீ கட்டுப்பாட்டு தரத்தழிவை வழங்குகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு மிக அரிதாகவே உள்ளதாகவே சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் அடுத்துடன் இந்த செயல்பாட்டு முறைகளில் இருந்து முற்றுமுழுதாக இந்த டாட் ஏவுகணை செயலிழக்கப்பட்டதால் அமீரகத்துக்குள்ளும் கட்டாருக்குள்ளும் ஈரானின் தாக்குதலுக்கான ஒரு வழிவகை திறக்கப்பட்டிருக்கின்றதை இதை நாம் துரிதமாக சொல்லலாம். இப்பொழுது வளைகுடாவிலே ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் மாத்திரம் 1000க்கும் மேற்பட்ட ஈரானிய தாக்குதல்களை எதிர்கொண்டதாக, அதாவது வளைகுடா நாடுகளிலே மிக அதிகமான ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளான நாடு ஐக்கிய அரபு அமீரகம்.
சரி, ஏன் இந்த அமீரகத்தை மாத்திரம் குறிவைக்கிறாங்க என்றால், முற்றுமுழுதாக அமெரிக்க படைகளின் தளபதிகள் உட்பட அமெரிக்க முக்கியமான துருப்புக்களை கொண்டு இறக்கி வைத்திருப்பது அமீரகத்துக்குள். ஏன், அது துபாய் தானே மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்குல்ல, மிக அதிகமாக இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மற்றொரு செய்தி. ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலிலும் போரில் பங்கேற்கவில்லை அல்லது அதன் பிரதேசம், பிராந்திய நீர்நிலைகள் அல்லது வான்வழி பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்பதை அந்த நாடு உறுதிப்படுத்த வேண்டும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் நிகழும் நிலையில் தனது தற்காப்பு நிலையை மாற்ற எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று ஐக்கிய அமீரகம் இப்பொழுது புதன்கிழமை காலை செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. என்னடா இது, அது நாரவாய் வேறவாய். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை அமீரகம் ஒரு அறிக்கையை தெரிவிக்கையில், எங்களது இறையாண்மைக்காக நாங்கள் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுக்க போகின்றோம் என்று நேற்று அடிச்சாங்க. உங்களால முடியுங்களா? இப்ப ஒரு அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க. நாம நேற்றே சொல்லியிருக்கிறோம் இல்ல, அதாவது இவங்களுக்கான இந்த ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 7 தினங்கள் மாத்திரம்தான் இந்த அமீரகம் தாக்கு பிடிக்கும். அதன் பிற்பாடு உங்க நிலைமை என்ன, மோசம் போயிரும் இல்ல. இப்ப ஒரு அண்டர் பெல்ட் அடிச்சுக்கிறாங்க. நாங்க தொபுகன ஈரானின் காலில் விழுவதை தவிர மாற்று வழி இல்லை என்பதை மீண்டும் அடுத்த செய்தியாக சொல்லலாம். கத்தாரின் அதிகாரப்பூர்வ அரசு இன்று புதன்கிழமை காலை அதிகாலை செய்தியாக மத்திய கிழக்கில் உள்ள கத்தார் நகரில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்காக செயல்பட, அதாவது ஈரானுக்காக செயல்பட்ட 2 செல்களை, 2 உளவாளிகளை அந்நாட்டு அதிகாரிகள் வெற்றிகரமாக கைது செய்திருக்கிறார். ஈரான் உளவாளிகள். ஆஹா, இதுவரையா 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் நாட்டின் முக்கிய மற்றும் இராணுவ உட்கட்டமைப்பு குறித்த உளவு தகவல்களை சேகரிக்க உளவு பணிகளில் ஈடுபட்டனர் என்று இப்பொழுது கத்தார் அதிகாரிகள் இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார்கள். மற்ற 3 நாச வேலை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ரோன்களை பயன்படுத்துவதில் பயிற்சி அளிக்கவும் பணி வழங்கப்பட்டது. கத்தார் அதிகாரிகள் கூறுகையில், அவர்களிடம் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் கூடிய முக்கிய வசதிகள் மற்றும் நிருபர்களின் இருப்பிடங்கள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் இருப்பதை கண்டறிந்தனர். மேலும் விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் ஈரானுடனான தொடர்புகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் உளவு மற்றும் நாச வேலைக்கு பணிகளில் அவர்களின் பங்கையும் ஒப்புக்கொண்டார்கள். அதாவது பிடித்த உடனே எப்பா அடிச்சிடாத, நானும் உளவாளிதான், ஈரானுக்காக செயல்பாடு இந்த அறிக்கை கருவிகள் என்னென்ன செஞ்சேன் என்றெல்லாம் பெசங்கைக்கு வாராக. அதெல்லாம் நடக்கிறானே, ஆளாளுக்கு உளவாளிய போறதானே ஸ்பைஸ். மத்திய கிழக்கில் சுமார் 50,000 அமெரிக்க துருப்புகள் இப்பொழுது ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அதிகமான படைகள் மற்றும் போர் விமானங்கள் அப்பகுதிக்குள் பாய்கின்றன என்று ஒரு மூத்த அமெரிக்க இராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான ஜனாதிபதி டிரம்பின் போர் விரிவடைந்து வரும் நிலையில் அமெரிக்க இராணுவ வசதிகள் மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல்களின் ட்ரோன்கள் தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 அமெரிக்க துருப்புகளின் பெயர்களை பென்டகன் இப்பொழுது அறிவித்திருக்கின்றது. நேற்று மாலை நிலவரப்படி விரிவடைந்து வரும் போரில் 6 அமெரிக்க துருப்புக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் உள்ள தங்கள் இலக்குகளிலிருந்து 100கணக்கான மைல் தொலைவில் உள்ள தளங்கள் மற்றும் கப்பல்களிலிருந்து நீண்ட தூர தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். ஈரானிய தாக்குதல்கள் பலவற்றை அவர்கள் தங்கள் இலக்குகளை தாக்குவதற்கு முன்பு இடைமறிப்பதன் மூலம் அமெரிக்கா இதுவரை உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறது. அதாவது ஏஆர் டிஃபென்ஸ் நல்லா செயல்படுதுங்க. அதனால ஈரான் தொடர்ச்சியாக அடிக்கின்ற ஏவுகணையிலிருந்து மிக அதிக அளவான தப்பும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றது. மத்திய கிழக்கில் புதன்கிழமை இன்று அதிகாலையில் இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் ஏவுதளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புக்கு எதிராக பரந்த அளவிலான தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது. அதாவது இப்பொழுது புதன்கிழமை அதிகாலை முதல் தனது அத்தனை நடவடிக்கைகளும் ஈரான் மீது திணித்திருக்கின்றது. புதன்கிழமை காலையிலேயே மகன் முஸ்தபா கமேனி தனது தந்தையின் வாரிசாக வருவார் என்று மதகுருமார்கள் அறிவிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ஈரானிய மதகுருக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இன்று புதன்கிழமை
காலம் சென்ற இமாம் கொமேனி அவர்களின் வாரிசாக 46 வயது கொண்ட முஸ்தபா கமேனி தனது தந்தையின் வாரிசாக அல்லது உச்ச தலைவராக இன்று புதன்கிழமை இரவுக்குள் அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. ஆனால் சிலர் அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இலக்காகி விடுவார் என்ற அச்சத்தில் சந்தேகங்களை வெளிப்படுத்துகின்றனர். முக்கியமான உள் விவாதங்களை பற்றி விவாதிக்க அவர்கள் பெயர் வெளியிடாத நிலையில் பேசியிருக்கின்றார்கள். நிபுணர்களின் சபை என்று அழைக்கப்படும் மதகுருமார்கள் காலையிலும் மாலையிலும் 2 மெய்நிகர் கூட்டங்களை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சியா இஸ்லாத்தின் முக்கிய அதிகார இடங்களில் ஒன்றான கும்மில் இஸ்ரேல் ஒரு கட்டிடத்தை தாக்கி இருக்கின்றது. அங்கு சட்டமன்றம் கூடி புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் கட்டிடம் காலியாக இருந்தது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் இணைந்த பார் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அவர் நீண்ட காலமாக வாரிசாக வருவார் என்று திட்டமிட்டப்பட்டிருந்தது என்று திரு நர்ஸ் கூறியிருக்கின்றார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அது ரேடாரில் இருந்து மறைந்து விட்டதாக தோன்றியது. அவர் தேர்ந்தெடுக்கப்படுத்தப்பட்டால் இப்போது பொறுப்பில் இருப்பது மிகவும் கடுமையான புரட்சிகர காவல் படையின் ஒரு பக்க ஆட்சி என்பதை குறிக்கிறது. அதே நேரத்தில் எண்ணெய் விலை உயர்ந்ததால் பணவீக்கம் குறித்த அச்சத்தில் உலகளாவிய நிதி சந்தைகள் சரிந்திருக்கின்றது. பணவீக்கம் உயர்ந்திருக்கின்றது, நிதி சந்தைகளின் குறைந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலால் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனியின் வாரிசாக ஈரானிய மதகுருமார்கள் புதன்கிழமை இன்று அறிவிப்பார்கள் என்று உலக பரப்பில் பெரிதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்படை பாதுகாப்பு ஈரானுக்கு தெற்கே உள்ள நீர்வழியான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல்களை பாதுகாக்க அமெரிக்கா தனது கடற்படையை தற்பொழுது அனுப்பக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் 1/5 பங்கை பயணிக்கிறது. கப்பல்கள் தாக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஜலசந்தி வழியாக டேங்கர் போக்குவரத்து கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த அவைகளை முறியடிக்க இப்பொழுது அமெரிக்கா தனது நேவி படையை ஜலசந்திக்கு அனுப்ப இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஜலசந்தியில் மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக. ஜலசந்தியில் ஒரு போர் தொடுக்கப்படுமானால் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து அமெரிக்க துருப்புக்கள் ஈரானுக்குள் நுழைவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஒரு நாங்கள் அழிவை சொல்லியிருக்கிறோம் இல்லை, நான் ஒரு 10,000 படையாவது அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருதரப்பிலும் என்று பார்க்கப்பட்டால் பந்தர் அப்பாஸில் இருந்து மிகப்பெரிய மோதல்கள் வெடிப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இன்று புதன்கிழமை கடந்து நாளை வியாழக்கிழமையாவது பந்தர் அப்பாஸ் எல்லையில் மிகப்பெரிய டூம் இட வாய்ப்பு இருக்கின்றது. IRGCயின் நேவி படை மிக அதிகமான தாக்குதல்கள் இருக்கும். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், கடலுக்கு அடியில் விசித்திரமான தாக்குதல்களை ஈரான் தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. அதை அமெரிக்கா எந்த அளவு எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. கடல் எல்லையில் நாம் மீண்டும் அதை பதிவு செய்கின்றோம். ஹார்முஸ் ஜலசந்தி கடல் எல்லையில் ஈரானின் கை மிக அதிகமாகவே ஓங்கி இருக்கின்றது. அதை முறிப்பதற்காகத்தான் இன்று புதன்கிழமை மாலைக்குள் பந்தர் அப்பாஸ் நோக்கி அல்லது ஜலசந்தியை நோக்கி அமெரிக்கா தனது நேவி படை அணியை களமிறக்க உள்ளது. இதுதான் இன்றைய ஒரு ஹைலைட் செய்தியாக உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. மீண்டும் இந்த தாக்குதல் உச்சம் அடைகின்ற போது ஈரான் சில பந்தர் அப்பாஸ் பகுதியில் மிக அதிகமான தாக்குதல்களை தொடுக்கும் என்பதிலும் மரபு வழி யுத்தத்தில் கை சேர்ந்தவர்கள் என்பதால் அமெரிக்கா மிகப்பெரிய அடி வாங்கும் என்பதையும் நாம் எச்சரிக்க விரும்புகின்றோம். ஆம்தர்களே, இப்பொழுது தாக்குதல் சூடு பிடித்திருக்கின்றது. உச்சம் தொடும் அளவுக்கு ஈரானுக்குள் 2 நாடுகள், அண்ணன் தம்பி 2 நாடுகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை இன்று புதன்கிழமை காலை முதல் வேகப்படுத்தி இருக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் ஈரானுக்குள் தாக்கு பிடிக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஆம்தர்களே, ஏகப்பட்ட செய்திகள் தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.